friends, assalamu alaikum. Welcome back to my channel Sparklehomemaker. இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான fish fry recipe தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணனும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா, 3 இனுக்கு கருவேப்பிலை, 5 பச்சை மிளகாய், 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு பொடியை கட் பண்ணியிருக்கேன். இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி தண்ணி ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. 10 ல இருந்து 15 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, ஒரு லெமனை கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸை தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். கட்டியான தயிர் ஒரு 2 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைனான பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாஷ் அண்ட் ட்ரை பண்ணியிருந்த ஃபிஷ்ஷோடு இதை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லா சைடும் போடுற மாரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் இதேமாரி செய்யலாம். ஃபிஷ்ஷோட எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி இந்த மசாலா அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு மேலே மஞ்சள் தூளை கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி மசாலா அரைக்கும் போதே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. நான் மறந்துட்டு வந்துட்டேன், ஸோ இப்போ சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்க்கணும், இல்லைன்னா ஃபிஷ் கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதுனால எல்லா மசாலாவும் நல்லா பைண்ட் பண்ணி எண்ணெயில் போடும்போது நம்மளுக்கு உதிராமல் ஒட்டாமல் அழகாக எண்ணெயில் திருப்பி போடுறதுக்கு நம்மளுக்கு க்ளீனாக கிடைக்கும். இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு 1 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா மீன் துண்டுகளையும் இதேமாரி சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. இந்தமாரி ஃபிஷ்ஷோட ஃபேட் வந்து மேலே மெல்ட் ஆகி ஒயிட் கலரில் வரும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் கீழே அடிப்பாத்தில் நல்லா ஈவனாக குக் ஆயிடுச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போடும்போது நம்மளுக்கு ஒட்டாமல் உடையாமல் அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அதே ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 1.5 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணிவிட்டு தனியாக எண்ணெயிலேருந்து செப்பரேட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஹரியாலி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஹரியாலி ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க, இல்லைனா க்ரீன் ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கேரட் அண்ட் ஆனியன்ஸ் வச்சு கர்னிஷ் பண்ணியிருக்கேன். இதில் க்ரீன் லீவ்ஸும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் மீன் ஒரு தடவை எடுத்திங்கன்னா இதே போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோ